ராஜகேசரிவர்மனால் கிபி 957 டு 974, கிபி 962ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் தாத்தாவே இந்த ராஜகேசரிவர்மன் ஆவான். கிபி 1260ஆம் ஆண்டில் போசள மன்னன் வீர ராமநாதன் என்பவனுடைய தளபதி ஸ்ரீரங்க தண்டநாயக்கரால் இந்த ஆலயம் சீர் செய்யப்பட்டது. சோழர்கள் தவிர பாண்டியர்கள், போசளர்கள் போன்ற மன்னர்கள் வழி வழியாக இந்த ஆலய வழிபாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். சுந்தர சோழன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழன், 2ஆம் மற்றும் 3ஆம் குலோத்துங்கன், கடாவர்மன் போன்ற மன்னர்கள் தங்கள் காலத்தில் காமரசவள்ளி திருக்கோயிலை நிர்வகித்து வந்ததாக கல்வெட்டு தகவல் கூறுகின்றன. ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் நடந்த வேத பிராயண போட்டி பற்றியும், மார்கழி மாதத்தில் நடக்கும் திருவாதிரை விழா பற்றியும், அந்த விழாவில் நடைபெறும் சாக்க கூத்து என்கிற கூத்து பற்றியும் கல்வெட்டுகளில் தகவல் இடம்பெற்றுள்ளது. இந்த ஊரில் நடந்த ஒரு நில தகராறு பற்றிய வழக்கை விசாரிக்க கிபி 1240 போசன மன்னன் வீர சோமேஸ்வரன் காமரசவள்ளிக்கு வந்து தீர்ப்பு வழங்கிய விவரத்தையும் ஒரு கல்வெட்டு சொல்கிறது. ஆலய வழிபாடுகளுக்கு மாலைகள் கட்டுவதற்கு நந்தவனம் அமைந்த பகுதி பிச்சதேவன் நந்தவனம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நந்தவனத்தை பராமரித்து வந்தவர்கள் வசிப்பதற்கென ஒரு பகுதி இருந்துள்ளது. அது திருத்தொண்டன் தொகையன் வளாகம் என வழங்கப்பட்டுள்ளது. காமரசவள்ளியில் திருஞான சம்பந்த திருமணமும் இருந்து வந்துள்ளது. காஞ்சி மகா பெரியவர் 1950ஆம் ஆண்டில் இந்த ஆலயத்துக்கு வந்து தன் கையாலேயே கார்கோடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிவிட்டு சென்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பம்சம். கடகராசிக்காரர்கள் வணங்க ஏற்ற தலம். இது சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு.